இந்த வீடியோல எக்ஸர்சைஸ் நம்பர் 1.1ல 7th ப்ராப்ளம் பார்க்க போறோம். If A is equal to given 2/2 matrix and Bங்கிறது ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. That is also 2/2 matrix. இதுல என்ன வெரிஃபை பண்ணனும்னா AB the whole inverse is equal to B inverse into A inverse. இதுதான் நம்ம வந்து வெரிஃபை பண்ணனும். அப்போ சாதாரணமா இத பாருங்க, ஒண்ணுமே இல்ல, ரொம்ப ஈஸி. AB the whole inverseனா ஃபர்ஸ்ட் AB ய மல்டிப்ளை பண்ணி அதுக்கு இன்வர்ஸ் எடுக்கணும். அடுத்தது Bக்கு தனியா இன்வர்ஸ் எடுக்கணும், Aக்கு தனியா இன்வர்ஸ் எடுக்கணும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். இது ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காட்டணும். அவ்வளவுதான். சிம்பிள் ப்ராசஸ் தான். ஃபர்ஸ்ட் A is equal to, இப்போ சாதாரணமா என்ன ஃபார்முலா? A inverse is equal to 1 by determinant A into adjoint A. இந்த ஃபார்முலால கிளியரா இருந்தீங்கன்னா மேத்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியா நீங்க போட்டுக்கிட்டே போகலாம். A inverse is equal to 1 by determinant A into adjoint A. இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? determinant A கண்டுபிடிக்கணும், adjoint A கண்டுபிடிக்கணும். ரொம்ப ஈஸி உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து determinant A கண்டுபிடிச்சிடலாம். determinant Aங்கிறது ரொம்ப ஈஸி தான். இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்றப்போ 15 வரும் இல்லையா? இதை வேணா திரும்ப எழுதிக்கிறேன், ஒன்றும் தப்பே கிடையாது. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிங்கன்னா, அழகாக போட்டிங்கன்னா உங்களுக்கு தான் மார்க் வரும். இது வந்து 15 minus 7 into 2 14 which is equal to 1. So determinant A not equal to 0. Determinant A not equal to 0னா நம்மளால A inverse கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? அடுத்தது adjoint A. adjoint Aக்கு நம்ம என்ன ரூல் யூஸ் பண்ணுவோம்? ரொம்ப சிம்பிள். டிட்டர்மினன்ட் diagonal elements வந்து மாற்றி போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு டயகனல்ஸ்க்கு நம்மளுக்கு சைன் சேஞ்ச் பண்ணுவோம். அவ்வளோதான். இப்போ that is for only 2/2 மேட்ரிக்ஸ் இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் ஏங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க? 3 2 7 5னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதோட டிட்டர்மினன்ட் இதோட டயகனல் எலிமெண்ட்டை நம்ம மாற்றி போட்டோம்னா 5 3 வரும். அடுத்தது இது ரெண்டுத்துக்குள்ள சைனை சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ -2 -7. இதுதான் adjoint A இல்லையா? இல்லை ஏதாவது டவுட் இருக்கான்னு பாருங்க. அடுத்தது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா A inverse கண்டுபிடிக்க போறோம். A inverse is equal to, ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், 1 by determinant A. 1 by determinant A னா 1 by 1 ஓகேவா? இன்டு adjoint A. adjoint Aங்கிறது 5 -2 -7 3. இப்போ நம்ம A inverse முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து B inverse. B inverseனா அதுக்கு determinant B. determinant B அப்படிங்கிறது B is equal to, நம்ம என்ன பார்த்துருக்கோம்? B is equal to -1 -3 அடுத்தது 5 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு டிட்டர்மினன்ட் அப்படின்னு சொன்னால் டயகனல் எலிமெண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு அந்த மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்கிறேன். -1 -3 5 2. இப்போ இதுக்கு வந்து டிட்டர்மினன்ட் போடுங்க. டிட்டர்மினன்ட் போட்டால் என்ன இருக்கும்? 2 into -1 -2. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் -15 which is equal to -2 plus 15 is equal to 13. இதுதான் வந்து determinant B. ஓகே, அப்போ B அடுத்தது நெக்ஸ்ட் என்ன வேணும் அப்படின்னா adjoint B. adjoint Bங்கிறது நம்ம அப்படியே டயகனல் எலிமெண்ட்ஸை மாற்றி போட்டு இதோட சைனை சேஞ்ச் பண்ணிடலாம். அப்போது 2 -1 இங்கே வரும். நெக்ஸ்ட்டு 3 -5. இதுதான் adjoint B. ஸோ B inverse is equal to என்ன? B inverse is equal to 1 by determinant B into adjoint B. இது அப்படியே வச்சுப்போம். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஈஸி ஆன்சர் வரும். அப்போது B inverse is equal to 1 by determinant B னா 1 by 13 into adjoint B னா 2 3 -5 -1. ஓகேவா? இப்போ now AB கண்டுபிடிங்க. AB இது வந்து ஜஸ்ட் வச்சுக்கோங்க. A inverse and B inverse வச்சுக்கோம். AB கண்டுபிடிக்கலாம். 3 2 7 5 and B யோட வேல்யூ -1 -3 5 2. மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தெரிஞ்சதுன்னா நீங்கள் டைரெக்டாகவே போடலாம். இந்த ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் ஃபர்ஸ்ட் ரோவை கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்டால் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். 3 into -1 -3 plus 10. அடுத்தது ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் 3 3s are -9. அடுத்தது 2 2s are 4.
plus 4. Next, second row, first column. For minus 7 plus 25. Second row, second column, minus 21 plus 10. இதான் multiplication. ஆன்சர் என்ன வருது? 7. அடுத்தது minus 5. Next 18. Next minus 11. இதுக்கு AB inverse கண்டுபிடிக்கணும். AB the whole inverse என்ன? 1 by determinant AB. Aக்கு பதிலா AB இருக்கு அவ்வளவுதான். Into adjoint AB. அவ்வளவுதான் formula. ஓகேவா? அப்போ determinant AB என்ன? Determinant AB 7 minus 5 18 minus 11 which is equal to minus 77. அடுத்தது plus இதுக்கு என்ன வரும்? 90 which is equal to 13 வருமா? 19 minus 17 which is equal to 13. Okay. Next adjoint AB. Adjoint AB னா இது ரெண்டுத்தையும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ண என்ன இருக்கும்? இங்கே minus 11 இந்த இடத்துல 7. அடுத்தது 5 இங்கே minus 18. ஓகேவா? So that இப்போ first AB the whole inverse is equal to 1 by 13 into adjoint AB. Adjoint AB na minus 11 5 minus 18 7. இதுதான் இப்போ நமக்கு வந்து ஆன்சர். அடுத்தது செகண்ட் ஒன்னை செக் பண்ணலாம். ஓகேவா? இது ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் B இன்வர்ஸ் இன்டு A இன்வர்ஸ். B இன்வர்ஸ் நம்ம ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 1 by 13 2 3 minus 5 minus 1. அடுத்தது A இன்வர்ஸ் என்னன்னா 5 minus 2 minus 7 3. இப்போ 1 by 13ங்கிறது அப்படியே இருக்கட்டும். இந்த ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம்னா என்ன இருக்கும்? 10. அடுத்தது minus 21. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். அப்போ என்ன இருக்குன்னா minus 4 plus 9. Next, second row, first column, minus 25 plus 8. Sorry, plus 7. அடுத்தது second row, second column, that is minus 10, minus into minus plus 10, minus 3. Okay, va? So, which is equal to 1 by 13. 10 minus 21 minus 11 and then minus 4 plus 9 5. அடுத்தது minus 21 plus 7 minus 18. Next 10 minus 3 7. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ இங்கே தான் ஈக்குவேஷன் நம்பர் 1 இருக்குது, இங்கே ஈக்குவேஷன் நம்பர் 2 இருக்குது. இது ரெண்டுத்தையும் நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்கள். அப்போ ஏபி இன்வர்ஸுங்கிறது நமக்கு என்ன வந்திருக்குன்னா 1 by 13 இன்ட்டு மைனஸ் 11 5 மைனஸ் 18 7 இருக்குது. இங்கே பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் என்ன வந்திருக்கு அப்படின்னா 1 by 13 இன்ட்டு மைனஸ் 11 5 அடுத்தது minus 18 7. So equation 1 and 2 same. Hence from 1 and 2 AB the whole inverse is equal to B inverse into A inverse.